ஆமா, நான் சும்மா வெறுமையா வரல. நான் வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இருக்கீங்களா இங்க? இவருடைய வார்த்தைக்குள்ள போலாமா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் கர்த்தர் நல்லவர்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும். ஆமா, எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் இருக்கிறார். வேதத்துல வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கோபம் என்றும் உள்ளது அப்படின்னு தாவீது சொல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, ஆனால் அவருடைய கிருபையோ தலைமுறை தலைமுறைக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். இல்லையா? அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாசத்துல, இந்த 11வது மாசத்துல நம்ம உட்பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து நாம் என்ன பண்ண போறோம்னா, அதை நம்ம கிளைம் பண்ண போறோம். சங்கீதம் 85வது சங்கீதத்துல 12வது வார்த்தையை நம்ம படிக்கும்போது அதை நம்ம வாக்கு தத்தமா எடுத்து என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதாக கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து நீங்க அவருடைய சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா உனக்குத்தான், ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் கையெழுத்து போட்டுருவார். இல்லையா சொல்லுங்க. ஒரு வாக்கு தத்தம் இல்ல, வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்கள் நமக்குரியது. வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் நாம சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவைக்கு போனார். நாம சொல்றோம் இல்லையா, நம்ம பிள்ளைகளை பார்த்து, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை தனா சிஸ்டருடைய வாக்கு தத்தம், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. இயேசுவும் அப்படித்தான். நான் சிலுவையில ரத்த சிந்தனா பரவாயில்ல, நான் சிலுவையில கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நான் சிலுவையில உயிர விட்டா பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். பொல்லாதவனா இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எப்படிப்பட்டவரா? நல்ல பிதா. சொல்லுங்க. ஆமா, நம்மளுக்கு அவருக்கு ஒரு பேர் இருக்குது, நற்பிதா. மீனை கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதவர்களா இருக்கிற நாமளே மீனை கேட்டுச்சுன்னா பாம்பு கொடுப்போமா? முட்டையை கேட்டா கல்ல கொடுப்போமா? நாமளே நம்மளுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. பொல்லாதவர்களா இருக்கிற நீங்களே அப்படி இருக்கும்போது நான் நல்ல பிதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? அதனாலதான் ரோமர் 8:32 பவுல் சொன்னார் பாருங்க, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? யோவான் 3:16 அதை மெய்ப்பிச்சார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் சொல்றேன் அவர் நற்பிதா. அதனாலதான் சொல்றேன் அவர் நல்லவன். நான் நல்லவனா இருக்கும் போது அவர் உயிரை கொடுக்கல, நான் அவருக்கு சத்துருவாகவும் பகைஞனாகவும் இருந்த போது அவர் எனக்காக உயிரை கொடுத்து என்னை மீட்டார். அதனாலதான் சொல்றேன் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை
என்றும் உள்ளது. அதனால அவரை துதியுங்கள். வாக்குத்தத்த வார்த்தை என்ன? சங்கீதம் 85 12வது வாக்கியத்தை படிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இந்த 11வது பாகத்துல நன்மையானதை தருவார். சொல்லுங்க, நன்மையானதை தருவார். இயேசுவையே தந்துட்டாரு. சொல்லுங்க, இயேசுவையே தந்துட்டாரு. நன்மையானதை தரமாட்டாரா? கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. கர்த்தர் இந்த மாதத்துல நன்மையானதை தருவார். சொல்லுங்க, 3 முறை, நன்மையானதை தருவார். குட்ட தருவாரா, பெட்டரா தருவாரா, தி பெஸ்ட் தருவாரா? சொல்லுங்க டீச்சர்ஸ் ப்ளீஸ். குட், பெட்டர், தி பெஸ்ட். இது ஒரு கிராமர் பண்ணுறதுல. சொல்லுங்க, இந்த கிராமர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு படிக்கும்போது. உங்களுக்கு இல்லையா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இல்லையா? பாசிட்டிவ்ங்கிறது குட், கம்பேரிட்டிவ்ங்கிறது பெட்டர், பெட்டர் தேன் சொல்லுவோம். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா தி பெஸ்ட், சூப்பர். சொல்லுங்க, சூப்பர்லேட்டிவ், சூப்பரா தருவார். சொல்லுங்க, பெஸ்டா தருவார். ஆமா, வேதத்துல இங்க ஆங்கில வேதத்துல படிச்சீங்கன்னா தி பெஸ்ட்னு வரும். தி பெஸ்ட், நன்மையானதை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய இருக்குதான். யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. இல்லையா? உங்களுக்குன்னு குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கிற மாதமா இது இருக்க போகிறது. எத்தனை பேர் கைகளை தட்டி அதை பெற்றுக்கொள்ள போறீங்க? கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையானதை யாரும் போய் அதை தொட மாட்டாங்க. உங்களுக்கு கூறியதை கர்த்தர் உங்களுக்காகவே வைத்திருப்பார். நீங்க அதை கிளைம் பண்ற வரைக்கும். இல்லையா? சவுலுங்கிற ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டுல கழுதையை தேடித்தான் போனான். பாருங்க, அந்த கழுதைக்கு கர்த்தர் பெஸ்டானதை வைத்திருந்தார். 30 தலைவர்கள் மத்தியில அவனுக்குன்னு தலைமைத்துவமான ஒரு இடத்தை கொடுத்து சாமுவேலை பாக்குறதுக்காக போனானா, தீர்க்கதரிசியை பாக்குறதுக்காக போனான். எப்படியாவது கழுதை கிடைச்சிடணும்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அவனுக்கு தேசத்தை கொடுத்தார். கழுதையில தேசமே உன்னுடையதுன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய கர்த்தர் பெஸ்ட கொடுப்பார். பக்கத்தாங்க இப்படி சொல்லுங்க, பெஸ்ட், பெஸ்ட கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துச்சான். ஆதியாகமம் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தது. யோசேப்பின் நாட்கள் எல்லா தேசத்திலும் பஞ்சம். எகிப்துல பஞ்சம், கானான் தேசத்துல பஞ்சம், பெலிஸ்தர்களுடைய தேசத்துல பஞ்சம், சுற்றிலும் இருக்கிற அத்தனை தேசங்களும் பஞ்சத்தால் வாடினது. அல்லேலூயா. ஜெப வீரன் யாக்கோபுடைய குடும்பமும் பஞ்சத்துல தவித்தது. வசனம் சொல்லுது, யோசேப் சொல்றார், உங்கள் எல்லாரையும் இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னாடியே எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டார். சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடியே உங்களை காப்பாற்றுறதுக்காக யோசேப்பா இருக்கிற என்னை எகிப்துக்கு அனுப்பினார். இப்படி சொல்லு, என்னை காப்பாத்துறதுக்காக, என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்னுடைய யோசேப்பு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். அவர் எகிப்துக்கு போனார், இயேசு சிலுவைக்கு போனார். அல்லேலூயா. எதுக்காக?
நம்மை காப்பாற்றும்படிக்கு யோசேப்பு சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்துல, அந்த பஞ்ச நாட்களில ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்களா, இந்த பஞ்சத்தை எப்படி சமாளிக்கிறது, நம்ம குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது, நம்முடைய ஆடு மாடு சொத்து பத்துக்களை நாம எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று சொல்லி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்களா. யாருடைய குமாரர்கள்? யாக்கோபுடைய குமாரர்கள், யோசேப்புடைய சகோதரர்கள். இந்த பஞ்சத்திலிருந்து எப்படி நாம வெளியே வர்றது, இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி நாம வெளியே வர்றது, இந்த போராட்டத்திலிருந்து நாம எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல அல்லேலூயா யோசேப்புடைய நற்செய்தி வருகிறது. யோசேப்பு என்ன சொல்றாரு? 45:10 9-10 வாசிங்க. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்துல, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க? சீக்கிரமா என் தகப்பனிடத்துல போய் என்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் தாமதிக்க வேண்டாம். Do not delay. டிலே பண்ணாதீங்க. கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, கர்த்தர் கோசேன் என்னும் நாட்டை விசேஷப்படுத்தினார்னா அதை பெஸ்டா உண்டாக்கினார். எகிப்தியர்னா உலக ஜனங்கள், உலக மக்கள். அவர்கள் மத்தியில இஸ்ரவேலுக்கென்று, யாக்கோபுக்கு என்று, யோசேப்பின் சகோதரர்களுக்கென்று யோசேப் என்ன பண்ணார்னா கோசேன் என்னும் அழகான நாட்டை அவங்களுக்குன்னு அவர் உருவாக்கி வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்துல நிறைய இருக்கு, நிறைய சிட்டி இருக்குது. ஆனா கோசேன் சிட்டி மாதிரி ஒரு சிட்டி இல்லை. பெஸ்ட் சொல்லுங்க. ஏன் பஞ்சத்துல மடிஞ்சு போவோம்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த போராட்டத்துல மடிஞ்சு போயிருவோம்னு நினைக்கிறீங்க? உங்கள் யோசேப்பு உங்களுக்கென்று கோசேனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த கோசேன் நாடு விசேஷமான நாடு. இவர்கள் போய் அங்கே அவருடைய சொத்து பத்துக்களை எல்லாம் காப்பாத்திக்கலாம். அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கு. கோசேன் என்ன அர்த்தம் தெரியுங்களா? கோசேன் என்று சொன்னால் நெருங்கி வருவது. சொல்லுங்க பக்கமாக பிடிச்சு. யோசேப் சொல்றாரு, do not delay. கோசேன் நாட்டுக்கு வந்துருங்கிறார். நெருங்கி வந்துரு. சொல்லுங்க. பக்கத்துல ஒரு வண்டி பின்னாடி போயிட்டே இருந்தேன். நெருங்கி வராதேன்னு சொல்லுது அந்த வண்டி. என்ன சொல்லுது? நெருங்கி வராதே அப்படின்னு சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நெருங்கி வா. கோசேன் என்று சொன்னால் நெருங்கி வா. யோசேப்பு அந்த செய்தியை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? கோசேன் நாட்டுக்கு வா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. இந்த பஞ்சத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா கோசேனுக்கு வா. சொல்றது யாரு? யோசேப். சொல்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? நெருங்கி வா. யாருக்கிட்ட நெருங்கி வரணும்? கர்த்தரிடத்துல நெருங்கி வா. அல்லேலூயா. இந்த பஞ்சத்திலிருந்து வெளியே வரணுமா? கர்த்தரிடத்துல நெருங்கி வா. இதிலிருந்து ஒரு பாதுகாப்பு உண்டாகணுமா? கர்த்தரிடத்துல நெருங்கி வா. அல்லேலூயா. கோசேன் நாட்டை கர்த்தர் விசேஷப்படுத்தினார். வாசிங்க யாத்ராகமம் 8:22. ஏன் கோசேனுக்கு வர சொல்றாரு? பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு
அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். அல்லேலூயா. எகிப்தின் ஜனங்களுக்கும் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் கோசேன் என்னும் நாடு. அல்லேலூயா. கோசேன் என்று சொன்னால் நீ உன் தேவனிடத்தில் நெருங்கு என்று அர்த்தம். நீ உன் தேவனிடத்துல நீ நெருங்கும் பொழுது, அந்த கோசேனுக்குள் வரும் பொழுது, கோசேன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள், அல்லேலூயா, அந்த பிதாவாகிய தேவனுக்குள் அவரிடத்தில் நீ நெருங்கி வரும்போது கர்த்தர் சொல்றாரு, பூமியின் மத்தியில நானே கர்த்தர் என்பதை உன் மூலம் நான் வெளிப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் நெருங்க 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 வசனம் சொல்லுது, உன்னை அவர் விசேஷப்படுத்திடுவாராம். அந்த நாட்டை கர்த்தர் விசேஷப்படுத்தினார். கோசேன் நாடு விசேஷமான நாட்டா கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிறார். எகிப்துல அந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு கோசேன் இருக்குது. அந்த கோசேன் என்பது அவரிடத்துல நெருங்கி வருகிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, எகிப்து முழுவதும் வண்டுகள் போச்சா. யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, வண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வெட்டுக்கிளி வந்துச்சு, வண்டுகள் வந்துச்சு. யோவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எகிப்து முழுவதும் என்னாச்சா? செழுமை இருந்துச்சு, பசுமை இருந்துச்சு. ஆனால் வண்டுகள் வரும் பொழுது, பச்சை புழுக்கள் வரும்போது, வெட்டு கிளிகள் வரும்போது அவர்களுடைய ஒட்டுமொத்த பிரயாசத்தையும் அதை அழிச்சு போடக்கூடியதா இருந்தது. வருஷம் முழுவதும் அவங்க விவசாயம் பண்ணாங்க. பச்சை புழு வந்துருச்சா, பச்சை புழு விட்டதை முசுக்கொட்டை பூச்சி பற்றியது, முசுக்கொட்டை பூச்சி பச்சித்ததை வெட்டுக்கிளிகள் பட்சித்தது. அல்லேலூயா. அடிக்கு மேல அடி விழுகுது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பிரயாசத்தை என்ன பண்ணிருது? கெடுத்து போடுது. வருஷம் முழுவதும் பாடுபடுவோம், ஒரே நாள் என்ன ஆயிரு? காணாமல் போயிடுது. மாசம் முழுவதும் பாடுபடுவோம், ஆனா ஒரே நாள்ல இல்லாம போயிடு. ஏதோ ஒரு பச்சை புழு, ஏதோ ஒரு வெட்டுக்கிளி, ஏதோ ஒரு முசுக்கொட்டை பூச்சி உங்க அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, கோசேனுக்கு வந்துரு. அல்லேலூயா. என்னிடத்துல நெருங்கி வந்துரு. இந்த வண்டு உன் பட்சத்தில் வராது, இந்த பச்சை புழு உன் பட்சத்தில் வராது, இந்த முசுக்கொட்டை பூச்சி உன் அருகில் வராது, இந்த வெட்டுக்கிளி உன்னை பட்சிக்காது. வசனம் சொல்லுது, அந்த நாட்டை கர்த்தர் விசேஷப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. உங்களுடைய சம்பாத்தியம் 10% சேஃப்டியா இருக்கணும், அது பிளஸ்டா இருக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, கோசேனுக்கு சீக்கிரம் வந்துடும். யோசேப்பு என்ன சொல்றாரு? 45:10 என்ன சொல்றாரு? சீக்கிரமா இத போய் யாக்கோபின் வம்சத்தாருக்கு சொல். நீங்கள் தான் யாக்கோபின் வம்சத்தார், நீங்கள் தான் இஸ்ரவேல். உங்களிடத்திலே யோசேப்பு ஒரு நற்செய்தி அனுப்புகிறார். Do not delay. Hallelujah. Come down for me. என்னிடத்துல வந்துரு, என்கிட்ட வந்துரு, என்னிடத்துல நெருங்கி வா. அப்படி வந்துட்டீங்கன்னா வண்டுகள், பச்சை குழு, முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் இரட்டிப்பாய் தருவார். நெருங்கி வந்துடணும், இன்னும் அவரிடத்துல நெருங்கணும். நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இன்னும் நான் அவரிடத்துல நெருங்கிட்டேன். ஒரு ரூம்ல உட்காந்து படுத்துட்டு காலையில அதிகாலையில ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு, சும்மா எந்திரிச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. பக்கத்துல பெட்ல படுத்தவன் அசுத்தாவி அவனுக்குள்ள வெளியே வந்துச்சு. தூங்கிட்டு இருந்தவனுக்குள்ள ஆளு கத்துறான். இயேசுவின் நாமத்தை சொல்லி அவனை விடுதலையாக்க இன்னும் நெருங்கினா கர்த்தர் அவன் மத்தியிலே உன்னை விசேஷப்படுத்துவா. அது வரைக்கும் முறைச்சிட்டு இருந்த பையன் இப்ப அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கடா,
இல்லையா? பேசவே மாட்டான் அந்த பையன் என்கிட்ட. 10 நாள் ஆயிடுச்சு, நானும் பேசி பேசி பாக்குறேன், பேசவே மாட்டேங்கிறான். சரிடா, உன்னை அவரை தான்டா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஒரு ஸ்பிரிட் அவன் அட்டாக் பண்ணிச்சு. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான் மிரண்டு. தம்பி, நான் உனக்கு ப்ரேயர் பண்ணட்டுமா? ப்ரேயர்ல என்னென்ன பண்ணுவீங்க? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவேன், சரியாயிரும் அப்படின்னா. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே அப்புறம் நல்லா தூங்குவேன். அடிக்கடி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுவேண்ணா அப்படிங்கிறான். இல்லையா? மதிக்காத அந்த பையன் கனப்படுத்த ஆரம்பிச்சுட்டு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவே அவர் சிலுவைக்கு போனார். தீமை செய்ய அல்ல. நன்மையே உங்க வாழ்நாள் முழுவதும் தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏனென்றால் இயேசு எனக்காக சிலுவைக்கு போய் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றி விட்டார். யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க, இயேசுவை தூக்கி சிலுவையில நாம போட்டோம். அது தீமையாதான் இருந்துச்சு. ஆனால் அந்த தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற்றி நம்ம எல்லாரையும் காப்பாற்றும்படிக்கு இயேசுவை சிலுவையில நாம தூக்கியா. யோசேப்பை தூக்கி போட்டதுக்கு தீமைதான். ஆனால் அந்த யோசேப்பு தான் யாக்கோபின் குடும்பத்தாரை காப்பாற்றினார். இல்லையா? அதனால உங்கள் யோசேப்பு சிலுவைக்கு போனது நல்லது. யோசேப்பு எகிப்துக்கு போனது நல்லது. அல்லேலூயா. எதுக்கு? நன்மை செய்யும்படிக்கு. யோசேப்பு சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? உங்கள் எல்லாரையும், உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும், உங்கள் முழு சந்ததியையும் காப்பாற்றும்படிக்கு என்னை எகிப்துக்கு கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. சிலுவைக்கு இயேசுவை எதற்கு அனுப்பினார்? உங்கள் சந்ததிகள் முழுவதும் நன்மையையும் கிருபையையும் அனுபவிக்கும்படிக்கே அவர் சிலுவைக்கு போனார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. பாருங்க, ஒரு நோய் வந்து எகிப்து பிடிச்சிச்சு. முழு எகிப்தும் நோயால தத்தளிச்சுட்டு இருக்குது. ஆனால் கோசேன் நாட்டிலே அந்த பிளேக் நோய் வரவில்லை. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் யோசேப்பின் அரவணைப்பில் இருக்கிறீர்கள். நோய் உங்களை தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. கோசேன் என்று சொன்னால் ப்ரொடெக்ஷன். என்னது? ப்ரொடெக்ஷன், ப்ரோவிஷன், ப்ராஸ்பரிட்டி. சென்னை போன இங்கிலீஷ் வந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்பினாலும் சரி நம்பாட்டே சரி, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது. அங்க 50% ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசணும். எனக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. கர்த்தர் எப்படி கொண்டு போய் மாட்டுறாரு பாத்தியா? இங்கிலீஷ்லயே சுவிசேஷம் சொன்னேன். ஆமென். நாம் இருக்கிற இடத்துல நம்ம சொல்லிடும். வெடிய காலம் 4 மணிக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன் பஸ்ல வர வர. இல்லையா? போகும்போது கையெடுத்து கும்பிட்டு போடுறாங்க. ஏன்? கர்த்தரிடத்தில் நெருங்கும் பொழுது நமக்குள்ள இருந்து கர்த்தரை பார்ப்பார். அல்லேலூயா. அப்ப யோசேப் சொல்றாரு, do not delay, சீக்கிரம் வந்துரு, அவரிடத்துல நெருங்கி வா. பிளேக் நோய் உன்னை தொடாது, பஞ்சம் உன்னை தொடாது, வண்டு உன்னை தொடாது, பச்சை புழு உன்னை தொடாது, வெட்டுக்கிளி உன்னை தொடாது. 9வது வாதம் ஒரு வாதம் வந்துச்சு. எகிப்து முழுவதும் காரிருள் இருந்தது. வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த கோசேன் நாட்டிலே வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. முழு உலகமும் இருளில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். ஏனென்றால் நீதியின் சூரியன் எப்பொழுதும் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே இருந்து என்னை நான் வெளிப்படுத்துவேன். நீ உன்னை விசேஷப்படுத்துறது மாத்திரம் இல்ல, நீ இருக்கிற இடத்தையும் நான் விசேஷப்படுத்துவேன். இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ற வாழ்க்கை.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் கோசே, நீங்க இருப்பது கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க, நீங்க இருப்பது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறோம். லேக்னாய் தொடாது, இருள் தொட முடியாது. இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாய் இருக்கிற கோசேனிலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்லணும், வண்டு என்ன, வண்டு கரையா, இதெல்லாம் நம்மளை அறிக்கவே கூட என்றால் நாம் கோசேனுக்குள் இருக்கிறோம். பாருங்க, இவங்க வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் யோசேப்பை அனுப்பி அந்த நாட்டை ராஜாவே சொல்றான். பாருங்க, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 18-20 வசனத்துல வாசிங்க. 18-20 வாசிங்க. 18ஆம் வசனம் வாசிங்க. எதெல்லாம் பெஸ்டா தருவாருங்கிறத இப்ப இடத்த மட்டும் சொல்லியிருக்கிறேன், லேண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறேன். ராஜா கட்டளை இடுகிறார். சொல்லுங்க, ராஜா சொல்லுகிறார். சொல்லுங்க சொல்லுங்க. யோசேப் சொல்லிட்டாரு, இப்ப ராஜா சொல்றாரு. நம்ம ராஜா யாரு? பரலோக ராஜா. அல்லேலூயா. மகாராஜா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உன் சகோதரன் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். எகிப்து தேசத்தின் நன்மையை உனக்கு தருவேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் எகிப்து தேசத்தின் நன்மையை தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்க பிரசங்கம் பரலோக நன்மையை தருவார். பரலோக நன்மை பரலோகத்துல வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப எகிப்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துல எகிப்துல இருக்கிற நன்மை, அடுத்த வாசங்க, எகிப்தின் நன்மையையும் தேசத்தின் கொடுமையையும் சாப்பிடுவீர்கள். கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் எகிப்தின் நன்மையை தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள். இல்லையா? எத்தனை பேர் ஆசையா ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன்னு சொன்னாதான் வரும். ஆமேன்னு சொன்னாதான் இயேசு உருவாவாரு. ஆமேன்னு சொன்னாதான் அது உங்களுக்குள்ள வந்து பழிக்கும். இல்லையா? ஏன் ஆமோன்னு சொன்னோன்னு அந்த சர்ச்சில் சொன்னேன், ஒவ்வொரு வேடு வரும்போது ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏன்? சீக்கிரட் தெரிஞ்சிருச்சு. இல்லையா? இன்னும் சீக்கிரட் தெரிஞ்சுட்டு அமைதியா இருக்க கூடாது, அப்புறம் தூக்கம் வந்து. இல்லையா? அப்போ எகிப்தின் நன்மைகளை வசனம் சொல்லுது. 45:14 சீக்கிரம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயாரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாக. கைத்தட்டே. எகிப்தின் சம்பாத்தியம் இனி உன்னுடையது. எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் உன்னுடையது. ப்ராஃபிட் உன்னுடையது. சொல்லுங்க பக்கத்துல. கர்த்தர் நன்மையானது தருவார். எப்பேற்பட்ட நன்மையை தருவார்னா எகிப்தின் நன்மையை தருவார். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தை தருவார். எத்தியோப்பியாவில் என்ன ஃபேமஸ்? கோல்ட். நெல்லையா? விலையேற பெற்ற கற்கள். இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? அம்பானி தான் போடணுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களிடத்திலிருந்து தாண்டி வந்து அது உன்னுடையதா. அல்லேலூயா. அவங்க முட்டுக்கட்டையா முன்னாடி நிற்கிறாங்கன்னா அவங்களை தாண்டி எட்டி குதிச்சு வந்து உன்னை பிடிச்சுக்குன்னு சொல்றாரு கர்த்தர். நன்மையும் கிருபையும் என்னை வேட்டையாடும். இப்பேற்பட்ட பாருங்க, எகிப்துல ராஜாவுக்கே கிடைக்காத மேன்மை இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்தது. ஏன்னா கோசே நாட்டுல அவங்க முழுசா இருந்தாங்க. முழுசா அந்த எகிப்தின் நன்மைகளை அனுபவித்தார். இதுக்குத்தான் யோசேப்பு போனாரு. இதுக்குத்தான் இயேசு சிலுவைக்கு போனாரு. இந்த எகிப்துல, இந்த உலகத்துல பரிபூர்ண நன்மையை நீங்கள் அனுபவித்து நீங்கள் கர்த்தருடைய ஜனம் என்பதை
ஜனங்க அறிஞ்சு கொள்ளணும், உலகத்தார் தெரிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த தேசத்துல இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. சரி, நேரம் இல்லை, செய்தி இன்னும் நிறைய இருக்கு. பெஸ்ட் தருவார். பக்கத்துல என்ன வருவாரு? வசனத்தை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. பெஸ்ட் கிளாத் தருவார். சொல்லுங்க, பெஸ்ட் கிளாத். துணி நல்லா இருக்கணுமா? முதல்ல பெஸ்ட்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. ஆதியாகமம் 27:15. பெஸ்ட், கர்த்தர் நன்மையானதை தருவார். அதை மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 27:15. ரெபேக்காள் என்ன செஞ்சாங்க? ரெபேக்காள் தன் வீட்டிலே இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின், சொல்லுங்க, ஏசாவின் ஏதோ ஒரு அழுக்கு வஸ்திரம் இல்ல, ஏதோ ஒரு கிழிஞ்ச வஸ்திரம் இல்ல, ஏசா கிட்ட இருக்கிற பெஸ்டை எடுத்து யாக்கோபுக்கு உடுத்துவித்தார். கையை தட்டி, உங்கள் யோசேப்பா இருக்கிற இயேசுவின் இடத்தில் இருக்கிற பெஸ்டை எடுத்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அணிவித்திருக்கிறார். கலாத்தியர் 3:27 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு ஏசாவின் வஸ்திரம் தான் கிடைச்சது, நமக்கு இயேசுவையே வஸ்திரமா பிதா போட்டு விட்டார். கையை தட்டி. அல்லேலூயா. உங்க மேல் இருக்கிறது அழுக்கு வஸ்திரம் அல்ல, உங்கள் மேல் இருக்கிறது இயேசு கிறிஸ்து என்னும் வஸ்திரம். சகரியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாச்சீங்கன்னா, யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிச்சுட்டு இருந்தானா, பிசாசு வந்து நின்னு, அது வசனம் சொல்ல, பிசாசு வலது பக்கத்துல நின்னு அவன் ரைட்டுங்கிறான், நான் ரைட்டான இடத்துல இருக்கிறேன், ஜோசுவா தப்பான இடத்துல இருக்கிறாரு, அதனால அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஜோசுவாவை அங்கே பிசாசு குற்றப்படுத்தினான். உடனே கர்த்தர் சொன்னாரு, அவனுக்குரிய அழுக்கு வஸ்திரத்தை கழட்டி போடுங்க, அவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்துவீங்கள் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அழுக்கு வஸ்திரம் எப்பொழுது நம்மிடத்தில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது. கிறிஸ்துவாகி நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, இப்ப நான் நீதிமான், நான் பாவி கிடையாது. அல்லேலூயா. ரெபேக்காள் எப்படி நல்ல வஸ்திரத்தை எடுத்து யாக்கோபுக்கு போட்டாங்களோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் நீதி என்கிற வஸ்திரத்தை, ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரத்தை, பிதாவின் இடத்துல நெருங்கி சேர வேண்டும் என்கிற அந்த நீதி பரிசுத்தத்துக்குரிய வஸ்திரத்தை ஆவியானவர் போட்டு விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் பெஸ்ட் கிளாத். அடுத்து பெஸ்ட் ஃபீட். சங்கீதம் 81:16. சங்கீதம் 81:16. நல்ல ட்ரெஸ், எகிப்து ட்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஆவிக்குரிய ட்ரெஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின் தேனினாலும் உன்னை திருப்தி ஆக்குவேன். பக்கத்துல கை பிடிச்சோடுங்க. கர்த்தர் கொடுத்தா பெஸ்டா கொடுப்பாரு, திருப்தி ஆகிற வரைக்கும் கொடுப்பாரு. சொல்லுங்க, பெஸ்டா கொடுப்பாரு, திருப்தியா கொடுப்பாரு. வாலிபி பிள்ளைக்கு சொல்லுங்க, கையை பிடிச்சு. சின்ன பிள்ளைய கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தா பெஸ்டானதை கொடுப்பாரு, திருப்தியா இருக்கிறவை கொடுப்பாரு. திருப்தியா, இல்லையா, சாட்டிஸ்பாக்சன் வந்து பெஸ்ட். இல்லையா, வசனம் சொல்லுது, உச்சிதமான கோதுமை. உச்சிதம் பண்ணி கவனிக்கிறீங்களா? உச்சிதமான கோதுமை. சொல்லுங்க, பாட்கோதுமையோ சாதாரண கோதுமையோ இல்ல, நாம சாப்பிடுறதே ஹை குவாலிட்டி. உச்சிதமான கோதுமையை கண்வளையின் தினா. உச்சிதமான கோதுமையை எப்படி கொடுக்கிறாரா? ஐ வில் ஃபீட் யூ. என்ன பண்றாரா? ஊட்டி விடுறாரா? பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க. எப்படின்னா என்ன சொல்றாரு? சங்கீதம் 81:16 ஐ வில் ஃபீட் யூ வித் மை ஸ்பிரிச்சுவல் பிரெட். ஐ வில் ஃபீஸ்ட், யூ வில் ஃபீஸ்ட் அண்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் மீ. அல்லேலூயா. ஃபீடிங் ஆன் மை ரெவலேஷன் ட்ரூத் லைக் ஆன். அந்த அணி இருக்கு இல்லையா,
சொட்டு சொட்டா குடிப்போம் இல்லையா, அப்படியே தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் ஒழுகிறத பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல அழிக்கும் போது அப்படியே சொட்டு சொட்டா விழும் இல்லையா? ஃப்ரெஷ், பெஸ்ட், நல்ல தேனை, நல்ல ரெவலேஷன், நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. நல்ல சாப்பாட்டை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு கர்த்தர் நல்ல சாப்பாட்டாங்க கொடுத்துருக்காரு. எங்கோட போஸ்டிங் ஆனவங்க எல்லாருமே சாப்பாடு சரியில்லைங்கிறாங்க ஹாஸ்டல்ல. ஆனா கர்த்தர் என்னை எங்கோடு குறைச்சாரு தெரியுங்களா? இன்கம் டேக்ஸ் ஆபீசர் இருக்காங்க இல்லையா, சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த டேபிள்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் என்னை திருப்தியாக்குற தேவன். அவர் சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு, டு நாட் டிலே, வந்துருங்க, டிலே பண்ணாதீங்க, அவரிடத்துல நெருங்கி சேருங்க, உங்க மனசு அவர்கிட்ட கொடுங்க, எல்லாம் உங்களை வேட்டையாடும், நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வருங்க, ஓடி வருங்க. எங்க இருக்கிறான் சசிதரா, எங்க இருக்கிறேன், நான் உன்னை வந்து பிடிச்சுக்கிறேன்னு சொல்லு. அல்லேலூயா. மோசஸே எங்க இருக்கிற, நான் உன்னை வந்து பிடிச்சுக்கிறேன்னு சொல்லு. இம்மானுவேல் எங்க இருக்கிறப்பா, உன்னை எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு வருமாமா, வசனம் சொல்லுது. எல்லாத்தையுமே தாண்டி குதிச்சு வருமாமா. அல்லேலூயா சொல்லுங்க. பெஸ்டானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு குறித்ததை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொல்ற ஒன்னே ஒண்ணு, யோபு 22:21 வாசிங்க. யோபு 22:21 சீக்கிரம் முடிச்சிடலாம். 22:21. பெஸ்ட் கிளாத்தை தருவாரு, பெஸ்ட் வீட்டை தருவாரு, பெஸ்ட் வைன், நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்க வச்சிருந்தீங்க, பெஸ்ட் லேண்ட தருவாரு, பெஸ்ட் வாட்டர் தருவாரு, பெஸ்ட் சக்சஸ் தருவாரு. அல்லேலூயா. நீர் அவரோட பழகி சமாதானமா இரும். அப்படி இருந்தீங்கன்னா இப்ப சொன்ன எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நீர் இயேசுவோடு பிதாவோடு நெருங்கி பழகு, நன்மை தேடி வரும், தீமை ஓடிவிடும். சொல்லுங்க பக்கத்துல, நன்மை தேடி வரும், தீமை ஓடிவிடும். வெளிச்சம் வந்தா இருள் ஓடிடணும். நீங்க வெளிச்சத்தோட இணைஞ்சிட்டீங்கன்னா இந்த பூமிக்கு வெளிச்சமா மாறிடுவீங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா மாறிடுவீங்க. எல்லாம் எழுதி நிற்போம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இனி நிறைய சொல்லணும். அல்லேலூயா. இளையேசர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆதியாகமம் 24:12 சொல்றார், ஓ லார்ட், my master, God of my master, I pray you catch me to meet. சொல்லுங்க, me to meet good success. அல்லேலூயா. நல்ல வெற்றிய, பெஸ்டான வெற்றிய நான் சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. இது யாராலன்னா என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனாலே இந்த மாசத்துல நான் மீட் பண்றதெல்லாம் சக்சஸ். சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு, நான் மீட் பண்றதெல்லாம் to meet good success. அல்லேலூயா. ஆமா, பெஸ்ட் சக்சஸ் பார்க்க போறேன், நல்லத பார்க்க போறேன். சொல்லுங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் தன்னுடைய நாவை பொல்லாப்புக்கு விளக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். உங்க நாவை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் திருப்பிடுங்க, நல்லதெல்லாம் இந்த மாசத்துக்கு உங்களை தேடி வரப்போகும். ஆமென் சொல்லுங்க. எகிப்தின் சம்பாத்தியம் உங்களை தேடி வருகிறது, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் உங்களை தேடி வருகிறது, நெடிய ஆட்களாகிய சபேயாரின் வர்த்தக லாபம், ப்ராஃபிட் தான் வரும், நீ நஷ்டமே வர்றாரு, எல்லாம் தாண்டி வருதா, அவங்களை தாண்டி, உலக மனுஷர்களை தாண்டி நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்க போகிறீர்கள். நன்மையும் கிருபையும் நீ உங்களை வேட்டையாட போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நட்பிதா, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது, அது உங்களிடத்துல வருகிறது. பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உனக்காக வேண்டுதல் செய்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் சொல்றாரு, பெஸ்ட் கிளாத்தை நீங்க வாங்குவீங்க, பெஸ்ட் வீட்டு உச்சிதமான கோதுமை உங்களை தேடி வரும். பெஸ்ட் ஒயின்னா திராட்சை ரசம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் ஒயினுக்கு அடையாளமா இருக்குது. வீட்னா கோதுமை நல்ல வார்த்தைகளுக்கு அடையாளமா இருக்குது. நற்செய்தி உங்களை தேடி வரும், நல்ல சந்தோஷங்கள் உங்களை தேடி வரும். நல்ல வஸ்திரம் எதை காட்டுதுன்னு சொன்னா அந்தஸ்து, உயர்வு உங்களை தேடி வருது. நற்செய்தி உங்களை தேடி வருது. நல்ல சந்தோஷமான நாட்கள் உங்களை தேடி வருகிறது. நல்ல சுதந்திரம் உங்களை தேடி வருகிறது. நல்ல கோஷம் உங்களுக்கு உண்டாகிறது. நல்ல பெஸ்ட் வாட்டர் கண்மலையில இருந்து வருது. இனி மாறாவின் வாழ்க்கை மதுரமாய் மாறும். கர்த்தர் இந்த மாதத்துல பெஸ்ட தர்றாரு. பெஸ்ட் சக்சஸ் உங்களை தேடி வருது. கடைசியா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே உங்களோடு கூட நான் நித்திய உடன்படிக்கை படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 32 அதிகாரம் 40-41 வசனங்கள் சொல்லுகிறது, உங்கள் வாழ்நாள் எல்லாம் இனி நன்மைதான் உங்களை பிடிக்க போகிறது, கிருபைதான் உங்களை பிடிக்க போகுது. இது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு செய்கிற நித்திய உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கையை மீற மாட்டார். தான் சொன்னதை எப்படியும் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதுல அவர் பின்வாங்கவே மாட்டார். அவர் சொன்னதை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என் பிள்ளைகளுக்கு நன்மையான நாட்களை தருவீராக, நன்மையான ஈவுகளை தருவீராக, நல்ல தேசமாகிய கோசேனை தருவீராக, நற்கீர்த்தி அவர்களுக்கு உண்டாவதாக, புகழ்ச்சி அவர்களுக்கு உண்டாவதாக, நல்ல செய்திகள் அவர்களை தேடி வருவதாக. இந்த மாதம் அவர்களுக்கு வெற்றியின் மாதமா இது முதல் அவர்களுக்கு ஆரம்பித்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொல்லுகிறேன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் பிள்ளைகளை இனி வண்டு தொடாது, பச்சை புழுக்கள் தொடாது, வெட்டுக்கிளிகள் தொடாது என்றால் கோசேன் என்னும் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி அவர்களை பிசாசு தொட முடியாது, இருள் தொட முடியாது. கோசை நாட்டுல வெளிச்சம் உதித்தது, எகிப்திலோ இருள் இருந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் கூடும். ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பா என்றால் நீ கோசேனுக்குள் இருக்கிறாய், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெஸ்ட் வருது. எல்லா தீமைகள் ஓடுகிறது, எல்லா இருள்கள் ஓடுகிறது. இதுவரைக்கும் அடிமைப்படுத்தின வண்டுகள் ஓடுகிறது. இதுவரைக்கும் கோசேனுக்குள் வராதபடிக்கு தடுத்து வைக்கிற தாமதங்கள் ஓடுகிறது. Do not delay. இனி நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கோசேனுக்குள்ள வந்துரும் மகனே. என் சகோதரனே, என் சகோதரியே, நீ போய் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு சொல், கோசேன் உனக்காக ஆயத்தம் பண்ணப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. கோசேன் இந்த பஞ்சத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த கலக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்களிலே ஜீவ வழியை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய சமூகத்திலே நீ கிட்டி சேருவேன். இன்னும் மண்டை நெருங்குவேன். இன்னும் இடத்துல அநேகம் இருக்கிறது. எனக்கு குறித்திருக்கிறதை எப்படியும் நிறைவேற்றுவேன். இப்பேற்பட்ட அநேக விசேஷங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதையா, உம்மிடத்தில் தான் இருக்கிறது, உலகத்தில் அல்ல, உம்மிடத்தில் தான் இருக்கிறது, உம்முடைய பாதத்தில் தான் இருக்கிறது, எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. இனி உலகத்தை தேடி அல்ல, உன்னதத்தை தேடி நான் ஓடுவேன் என்று சொல்லுகிறா. கைகளை தூக்கி ஆமேன் சொல்லுங்க. உங்க யோசேப்பு உங்களுக்கு ஒரு ரட்சியை அனுப்புகிறதா? Do not delay. இனியும் தாமதம் பண்ணாதே. உனக்கான கோசே, உனக்கான ப்ரொடக்ஷன், உனக்கான ப்ரோவிஷன், உனக்கான ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கோசேன் இருக்குதுமா. நீ எகிப்துக்கு ஏன் ஓடுற? உனக்கு விசேஷமா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நெருங்கும் பொழுது, யோசேப்பின் வார்த்தையை கேட்கும் பொழுது அவைகள் எல்லாம் உன்னுடையதாய் மாறுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னத கோசேன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ற வாழ்க்கை. I will feed you with my spiritual bread. You will feast and be satisfied with me, feeding on my revelation truth like honey dripping from clip of eyebrows. உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின் தேனினால் இது முதல் உங்களை திருப்தியாக்குவாராக. சத்தமாமேன் சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் இது முதல் உங்களை வேட்டையாடுவதா, உன்னதமான இடத்துல உயர்வு உண்டாவதா, சகல தடைகளும் மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கை தூக்கி இனி நான் டிலே பண்ண மாட்டேன், கோசேனுக்கு தீவிரிக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினால் பெஸ்டான கிளாத், பெஸ்டான வீட்டு, பெஸ்டான ஒயின், பெஸ்டான லேண்ட், பெஸ்டான வாட்டர், பெஸ்ட் சக்சஸ் என் பிள்ளைகளுக்கு நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசுவி நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம்.